நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ எப்பவுமே சொல்ல வேண்டும், ಯಾವಾಗ್ಲೂ ಹೇಳ್ತಾ ಇರಬೇಕು, கர்த்தர் நல்லவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಿಮಗೆ ಶುಭ ವಂದನೆಗಳು. நீங்க பேச வேண்டிய பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். ಮಾತನಾಡಬೇಕಾದನ್ನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. என் பேச்சும் ನನ್ನ ಮಾತು, என் பிரசங்கமும் ನನ್ನ ಪ್ರಸಂಗವು மனுஷ ஞானத்துக்குரிய ಮನುಷ್ಯನ ಜ್ಞಾನದ ಕುರಿತದ್ದಲ್ಲ, ನ್ಯಾಯವಸನமுள்ள இராமல் ಅದು ನಯವಾದ ಮಾತುಗಳಾಗಿರದೆ. Praise the Lord. Praise the Lord. அப்ப யாரு பிரசங்கம் பண்ணினாலும், ಯಾರು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರುನು ಮನುಷ್ಯನನ್ನ அவங்களை ಏನೋ ದಾನಂ பார்த்து, ಅವರನ್ನ ಬೇಕು ಬೇಡ ಅನ್ನೋದನ್ನ ನೋಡಿ கணக்கு பார்த்து ಲೆಕ್ಕ ಹಾಕಿ குத்தி பிரசங்கம் பண்ணக்கூடாது. ಚುಚ್ಚಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬಾರದು. அநேகர் பிரசங்கம் பண்றது, ಅನೇಕ ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದು தாக்கி பிரசங்கம் பண்ணுவாங்க. ಅವ್ರನ್ನ ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾರೆ. பைபிள் அது எழுதப்படவில்லை. ಬೈಬಲ್ ಅದು ಬರ್ದಿಲ್ಲ. ஆவியினாலும் ಆತ್ಮನಿಂದಲೂ பலத்தினாலும் ಬಲದಿಂದಲೂ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ದೃಢ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தலைப்பு ಪೀಠಿಕೆ வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு. ಬಿಳಿಯ ಸಿಂಹಾಸನದ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Praise the Lord. Praise the Lord. வெளிப்பாடு 20:11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் விற்றிருக்கிறதையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமி வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. Praise the Lord. Praise the Lord. பாருங்க, இந்த பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனம், ಮತ್ತೆ ನಾನು ಒಂದು ದೊಡ್ಡ ಬಿಳಿ ಸಿಂಹಾಸನ, வெள்ளை சிங்காசனத்தின் ಬಿಳಿ ಸಿಂಹಾಸನ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು அறியாமல் ತಿಳಿಯದೆ பொதுவான ಹುದುವಾಗಿ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು என்று கூறிவிடுகிறார்கள் ಅಂತ ಹೇಳಿಬಿಡ್ತಾರೆ. அப்ப இந்த வெள்ளை சிங்காசன ನ್ಯಾಯ ತೀರ್ப்புனா என்ன? ಬೆಳ್ಳಗಿರುವ ಮಹಾಸಿಂಹಾಸನ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಅಂದ್ರೆ ಏನು? எப்பவுமே வெளிப்பாடு ಯಾವಾಗ್ಲೂ ಪ್ರಕಟಣೆ தவறா பிரசங்கம் பண்ணக்கூடாது. ತಪ್ಪಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬಾರದು. ஆண்டவருடைய ஒவ்வொரு வசனமும், ದೇವರ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯವು ரொம்ப பயத்தோடு நடுக்கத்தோடும் பரிசுத்த ஆவியோடு பிரசங்கம் பண்ணணும். ತುಂಬಾ ಭಯದಲ್ಲಿ ನಡುಗುವಿಕೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕು. எல்லா ಕಾಲದಲ್ಲಿ வாழ்ந்தவர்கள், ಜೀವಿಸಿದವರು அனைவரும், ಅನೇಕರು எழுப்பப்பட்டு ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟು ನ್ಯಾಯ ತೀರ್ಪடுவார்கள். ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಹೊಂದುತ್ತಾರೆ. இந்த உலகத்தில் எத்தனை பேர் ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ மரித்திருக்கிறார்களோ, ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೋ, பாவம் செய்கிறவர்களுக்கு தான் நியாய தீர்ப்பு. ಪಾಪ ಮಾಡುವವರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. பரிசுத்தவான்களுக்கு நியாய தீர்ப்பு இல்ல. ಪರಿಶುದ್ಧರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. ஒரே நீதியில் பொதுவான நியாய தீர்ப்பு ஆகும். ಒಂದೇ ನೀತಿಯಲ್ಲಿ ಹುದುವಾದ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ನಡೆಯುತ್ತೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மீட்கப்பட்டவர்கள் யாவரும், ಮೀಟಿಪಟ್ಟವಲ್ಲ ಎಲ್ಲರೂ, முதலாம் உயிர்த்தெழுதலிலே ಮೊದಲನೆಯ ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿ எழுந்து விடுவார்கள். ಎತ್ತಲ್ಪಟ್ಟುಬಿಡ್ತಾರೆ. மீட்கப்பட்டவர்கள், ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು, ரட்சிக்கப்பட்டு ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ஆண்டவருக்கு ದೇವರಿಗೆ பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಿದವರು, திரை இல்லாமல், ಕೊರತೆ ಇಲ್ಲದವರು, நமக்குள்ள பாவம் இல்லாமல், ನಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲದೆ, எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நீங்க பரிசுத்தமா வாழ்கிறீர்களோ, ಎಷ್ಟು ಅಳತೆಯಲ್ಲಿ ನೀವು ದೇವರಿಗೆ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸ್ತೀರೋ, உயிர்த்தெழுதலில் எழுந்திருக்கப்படுவார்கள். ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿ ಎತ್ತಲ್ಪಡ್ತಾರೆ. மகா உபத்திர காலத்திலேயும், ಮಹಾ ಉಪದ್ರವ ಕಾಲದಲ್ಲಿ பரிசுத்தவான்கள் கூட, ಪರಿಶುದ್ಧರು ಕೂಡ முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கு பெறுவார்கள். ಮೊದಲನೆಯ ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸ್ತಾರೆ. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பின், ಮೊದಲನೇ ಪುನರುತ್ಥಾನದ ನಂತರ தவறி போனவர்கள், ತಪ್ಪಿ ಹೋದವರು அனைவரும், ಎಲ್ಲರೂ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர் ஏற்றுக்கொள்ள அனைவரும், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳದವರೆಲ್ಲ ಇಲ್ಲದವರು, சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ பாவத்திலே விழுந்த அனைவரும், ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದ ಅನೇಕರು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, பிரைஸ் பங்கு பெறுவார்கள். ಅದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸ್ತಾರೆ. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பின் தவறி போனவர்கள் அனைவரும் எழுப்பப்பட்டு இரட்சிப்பின் அடிப்படையில் தங்கள் பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தவறினவர்கள், ಮೊದಲನೇ ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡವರು அனைவரும், ಎಲ್ಲರೂ எழுப்பப்பட்டு ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟು இரட்சிப்பின் அடிப்படையில் ರಕ್ಷಣೆಯ ಅಡಿಪಾಯದಲ್ಲಿ தங்கள் ತಮ್ಮ ತಮ್ಮ கிரியைகளுக்கு தக்கதாக ಕ್ರಿಯೆಗಳಿಗೆ ತಕ್ಕ ನ್ಯಾಯ ತೀರ್ಪடுவார்கள். ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಹೊಂದುತ್ತಾರೆ. உன்னுடைய கிரியைன்னா ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳಂದ್ರೆ உன்னுடைய செயல், ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು, உன்னுடைய நடத்தை, ನಿಮ್ಮ ನಡತೆ, உன்னுடைய பேச்சு, ನಿಮ್ಮ ಮಾತು, உன் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தம், ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರಗಳು
ಇವಳು ಪರಿಶುದ್ಧ. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் பாதுகாத்துக் கொள்கிறோம்? ಎಷ್ಟು ಜನರು ಕಾಪಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದೀವಿ? நம்ம ஒரு பக்கத்துல பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டால், ಒಂದ್ ಕಡೆ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನ ಕಾಪಾಡ್ಕೊಂಡ್ರೆ ஒரு பக்கத்துல வாயினாலே இழந்து விடுகிறோம். ಇನ್ನೊಂದ್ ಕಡೆ ಬಾಯಿಂದ ಕಳ್ಕೊಳ್ಬಿಡ್ತೀವಿ. இன்னொரு பக்கம் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டால், ಇನ್ನೊಂದ್ ಕಡೆ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕಾಪಾಡ್ಕೊಂಡ್ರೆ நம்ம இருதய சிந்தையினாலே இழந்து விடுகிறோம். ನಮ್ಮ ಹೃದಯದ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಕಳ್ಕೊಂಡ್ இது ಬಿಡ್ತೀವಿ. நம்ம அந்த வசனம் பேசு மாதிரி இல்ல. ಇದು ನಾವು ಆ ವಾಕ್ಯ ಮಾತಾಡೋಂಗಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. Praise the Lord. பார், கிரியைகளுக்கு தக்கத நியாயம் தீர்ப்பார்கள். ಕ್ರಿಯೆಗಳ ತಪ್ಪ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. மனிதனின் நற்கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போல ஆகும். ಮನುಷ್ಯನ ಸದ್ಗುಣಗಳ ಕ್ರಿಯೆಗಳು ಒಂದು ಇಲ್ಲದೆ ತಪ್ಪಿ நீ ಹೋಗುವಂತದ್ದು. பரிசுத்தம் இல்லனா, ನೀನು ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲ இத்தனை ಅಂದ್ರೆ, வருஷம் ஆண்டவருக்காக இருக்கிறேன். ನಾನು ಇಷ್ಟು ವರ್ಷ ದೇವರಿಗಾಗೆ ಇದ್ದೇನೆ. ஹalleluya. Hallelujah. பாருங்க, உன்னுடைய நற்கிரியைகள், ನಿಮ್ಮ ಸದ್ಗುಣಗಳು, உங்க சுபாவம் அப்படினா, ನಿಮ್ಮ ಸ್ವಭಾವ ಹಂಗಂದ್ರೆ தேவனுடைய சுபாவம் காணப்படணும். ದೇವರ ಸ್ವಭಾವಗಳು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. எத்தனை பேருக்குள்ள ಎಷ್ಟು ಜನರಲ್ಲಿ தேவனுடைய சுபாவம் காணப்பட்டாதான் ದೇವರ ಸ್ವಭಾವ ಕಂಡ್ರೇನೆ நீ நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. ನೀನು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಒಳಗಾಗಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. இல்லை என்றால் இல்ல வெள்ளை ಅಂದ್ರೆ சிங்காசனத்து நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். ಬಿಳಿ ಸಿಂಹಾಸನದ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಒಳಗಾಗ್ತೀರಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் கிறிஸ்து, பாருங்க, நாம் கிறிஸ்துவின் நீதியின் உடுத்துவிக்கப்பட வேண்டும். ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ನೀತಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡವರಾಗಿರ್ಬೇಕು. கிறிஸ்துனுடைய நீதி ಕ್ರಿಸ್ತನ ನೀತಿ நீ தரித்துக் கொள்ளணும். ನೀನ್ ಧರಿಸಿಕೊಳ್ಬೇಕು. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். ಅನ್ಯಾಯ ಮಾಡುವವನು ಅನ್ಯಾಯ ಮಾಡಲಿ. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். ಅಪವಿತ್ರನು ತನ್ನನ್ನು ಇನ್ನೂ ಅಪವಿತ್ರ நீதி ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿ. செய்கிறவன் நீதி செய்யட்டும். ನೀತಿ ಮಾಡುವವನು ತನ್ನನ್ನು ನೀತಿ அந்த கிறிஸ்துனுடைய ಆ ಕ್ರಿಸ್ತನ ನೀತಿ தரிப்பிக்கப்பட வேண்டும். ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அந்த வெண் வஸ்திரம், ಆ ಬಿಳಿ ವಸ್ತ್ರ, பரிசுத்த வஸ்திரத்தை ಆ ಪರಿಶುದ್ಧ நீ ವಸ್ತ್ರವನ್ನು தரித்துக் கொள்ள வேண்டும். ನೀನ್ ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. எத்தனை பேரு ಎಷ್ಟು ಜನ கிறிஸ்துவின் நீதியை நீ உடுப்பிக்கப்பட வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ನೀತಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡವರಾಗಿರ್ಬೇಕು. நம்ம எத்தனை பேருக்கிட்ட இருக்கு கிறிஸ்துனுடைய நீதி? ಎಷ್ಟು ಜನರಲ್ಲಿದೆ ಕ್ರಿಸ್ತನ ನೀತಿ? அவர் நீதி உள்ள தெய்வம். ಅವರು ನೀತಿಯುಳ್ಳ ದೇವರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்குள்ள என்ன நீதி இருக்கு? ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ನೀತಿ ಇದೆ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Praise the Lord. Praise the Lord. இல்லை என்றால் ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು பாவிகளாகும். ಪಾಪಿಗಳಾಗಿ அந்த கிறிஸ்துவின் நீதியை உடுப்பிக் கொள்ளப்படலனால், ಆ ಕ್ರಿಸ್ತನ ನೀತಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ நம்ம பாவிகள், ನಾವು ಪಾಪಿಗಳು, ரட்சிக்கப்பட்ட பாவிகள், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಪಾಪಿಗಳು. Praise the Lord. Praise the Lord. அப்ப அந்த நீதி வஸ்திரம் எப்ப தரிக்கிறது? ಆ ನೀತಿ ವಸ್ತ್ರನ ಯಾವಾಗ ಧರಿಸ್ಕೊಳ್ಳೋದು? எத்தனை பேர் தரிச்சிருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಧರಿಸ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? அவங்கதான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ಅವರೇ ಎತ್ತಲ್ಪಡೋದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீதியின் வஸ்திரம், ನೀತಿಯ ವಸ್ತ್ರ. பாவிகளா தொலைந்து போனவர்களாகவும் காணப்படுவோம். ಪಾಪಿಗಳಾಗಿ ತೊಲಗಿ ಹೋದವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತೀವಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம ஆண்டவரை விட்டு ನಾವು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು தொலைந்து போனவர்கள், ಕಳೆದು ಹೋದವರು. எவ்வளவு பாஸ்டிங் இருந்திருப்பீங்க, ಎಷ್ಟು ಉಪವಾಸ ಇರ್ತೀರಾ, எவ்வளவு ஜெபிச்சிருப்பீங்க, ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ எவ்வளவு ಮಾಡಿರ್ತೀರಾ, சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க, ಎಷ್ಟು ಸಭೆ ಬಂದಿರ್ತೀರಾ, எவ்வளவு காணிக்கை கொடுத்திருப்பீங்க, ಎಷ್ಟು ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟಿರ್ತೀರಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது ஒண்ணுமே ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ, ಪಾವಿಗಳಾ தான் போகிறது. ಇದೊಂದು ಪ್ರಯೋಜನವಾಗೋದಿಲ್ಲ. ನಾವು ಪಾಪಿಗಳಾಗಿ ಹೋಗ್ಬೇಕಾಗುತ್ತೆ. வெள்ளை சிங்காசன விற்றிருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಬಿಳಿ ಸಿಂಹಾಸನ ರೂಢನಾಗಿರುವ ಆತನು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் யாரு? ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಕೊಡೋರು ಯಾರು? இயேசு கிறிஸ்து. ಯೇಸು ಸ್ವಾಮಿ. கிறிஸ்துவுக்குள் ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ வெற்றி என்பது ಜಯ ಎನ್ನುವುದು பணமோ ಹಣವೋ புகழோ ಹೊಗಳಿಕೆಯೋ அல்ல. ಅಲ್ಲ. ஜீவ புஸ்தகத்தில் நமது பேரை இயேசு எழுதுவதுதான் உண்மையான வெற்றி. ಜೀವಬಾದ್ರ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೆಸರು ಬರೆಯುವುದೇ ನಿಜವಾದ ಜಯ. இந்த எந்த ஒரு புகழும் பணம் நம்மளை பாதுகாக்காது. ಯಾವೊಂದು ಹಣ ಹೊಗಳಿಕೆ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡೋಲ್ಲ. Praise the Lord. ஜீவ புஸ்தகத்தில் ಜೀವಬಾದ್ರ நமது ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ பெயரை ನಮ್ಮ ಹೆಸರು இயேசு எழுதினால் தான் ಯೇಸು ಬರೆದ್ರೆ ಮಾತ್ರನೇ உண்மையான வெற்றி, ನಿಜವಾದ ಜಯ. நம்ம பேரு ನಮ್ಮ ಹೆಸರು ஜீவ புஸ்தகத்தில ಜೀವಬಾದ್ರ ಪಟ್ಟಿ எழுதப்படலனா ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ நம்ம ಅಂದ್ರೆ அவிட்டு ನಾವು ಬಿದ್ದೋದಂಗೆ. எப்படி உனக்கு ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ಹೇಗೆ ದೇವರು ಜೀವನ ನಿಮಗೆ அந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ, ஆத்மா எப்படி உனக்குள்ள இருக்குது, ಆ ಆತ್ಮ ಹೇಗೆ ನಿಮ್ಮ அதே போல ಅದೇ ರೀತಿ ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. ಜೀವಬಾದ್ರ ಪಟ್ಟಿ ಹೊಂದಿದೆ. நீ அதை உன்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கும். ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಗಮನಿಸ್ತಾನೆ அந்த ಇರುತ್ತೆ. ஜீவ புஸ்தகத்தில ಆ ಜೀವಬಾದ್ರ
ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ தவறு செய்தால் ನೀ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ அந்த பேரை எடுத்து கிறுக்கி போடுவார். ಆ ಹೆಸರನ್ನ ಅಳಿಸಿ ಬಿಡ್ತಾರೆ. பேர் அங்க இருக்காது. ನಿಮ್ಮ ಹೆಸರಲ್ಲಿ ಇರೋಲ್ಲ. நீ ரட்சிக்கப்பட்டவனே இருக்கும். ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ತಕ್ಷಣ ಇರುತ್ತೆ. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರ உனக்குள்ள தவறு இருந்தால், ನಿಮ್ಮಲ್ಲಿ ತಪ್ಪಿದ್ರೆ, பாவம் இருந்தால், ಪಾಪ ಇದ್ರೆ அதை எடுத்து போடுவார். ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உலக மக்கள் ಲೋಕದ ಮಕ್ಕಳು மனம் திரும்பினால் ಮನ ತಿರುಗಿದ್ರು நலமாய் இருக்கும். ಒಳ್ಳೆದಾಗಿರುತ್ತೆ. ஆனால் ಆದ್ರೆ இந்த நாம் இதை ನಾವು ಇದನ್ನ சொன்னால் ಹೇಳಿದ್ರೆ கேட்பதில்லை. ಕೇಳೋದೇ ಇಲ್ಲ. இதோ விரைவில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை நெருங்கி விட்டது. ಇದು ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಹಸ್ಯ ಬರಣ ಸಮೀಪ ಆಗಿಬಿಡ್ತು. ನಮ್ಮ ಕಡೆಯಸಿ ಕಾಲ வெளிப்பாடு. ನಾವು ಕಡೆಯ ಕಾಲದ ಪ್ರಕಟಣೆ, கடைசி கால சபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಕಡೆಯ ಕಾಲದ ಸಭೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்படின்னா ಹೇಗಂದ್ರೆ அனல் இல்ல, ಬೆಂಕಿ ಇಲ್ಲ, குளிர் இல்ல, ಬೆಚ್ಚಗಿಲ್ಲ, வாந்தி போடுகிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ವಾಂತಿ ಮಾಡುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. கிறிஸ்தவனாய் இருந்து ಈಗ ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದು ஆண்டவருக்கு உண்மை இல்லன்னா ದೇವರಿಗೆ அவருடைய ನಂಬಿಕೆಯಾಗಿಲ್ಲ வாந்தி ಅಂದ್ರೆ போடுகிற வாழ்க்கையில தான் நீங்கள் வாழ்ந்து ಅವ್ರನ್ನ கொண்டிருக்கிறீர்கள். ವಾಂತಿ ಮಾಡುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. பாரு, இந்த கண்ணாடி, ಈ ಕನ್ನಡಿ, நீங்க முகத்தை பார்க்கிற இந்த கண்ணாடி ನಿಮ್ಮ ಮುಖ ನೋಡ್ಕೊಳ್ಳುವ உன் ಕನ್ನಡಿ முகத்தின் அழுக்கை காட்டி கொடுக்கும். ನಿಮ್ಮ ಮುಖದ ಕೊಳೆಯನ್ನು ತೋರಿಸ್ಕೊಡುತ್ತೆ. Praise the Lord. Praise the Lord. இப்ப நீ காலையில எந்திரிக்கிற, ನೀ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದೊಳ್ತೀಯಾ, கண்ணாடியில போய் பார்த்து எப்படி இருக்கு முகம்? ಕನ್ನಡಿ ನೋಡಿದ್ರೆ ಹೇಗಿರುತ್ತೆ ಮುಖ? இப்ப சாயங்கால வேலை சைட் எல்லாம் வரும்போது எப்படி இருக்கும்? ಸಾಯಂಕಾಲ ಕೆಲಸ ಮಾಡಿ ಬಂದ ಹೇಗಿರುತ್ತೆ ಮುಖ? ஏதோ அழுக்கா இருந்தா ಸ್ವಲ್ಪ ಏನೋ ಗಲೀಜಾಗಿದ್ರೆ என்ன பண்ணுவோம்? ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? நல்லா போய் கழுவி ಚೆನ್ನಾಗಿ ತೊಳ್ಕೊಂಡು பேர லெவலி போட்டு ಕ್ರೀಮ್ಗಳನ್ನ ಹಾಕೊಂಡು தப்பிச்சிடுறோம். ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ತೀವಿ. இந்த பரிசுத்த வேத புத்தகம், ಈ ಪರಿಶುದ್ಧ ವೇದ ವಾಕ್ಯ, நீ பேசின பேச்சு, ನೀನು ಆಡಿದ ಮಾತು, நீ பேசின பொய், ನೀ ಹೇಳಿದ ಸುಳ್ಳು, எத்தனை பேரு ಎಷ್ಟು ಜನ எப்படி எல்லாம் பேசி இருக்கிறீங்க? ಹೇಗೆಲ್ಲ ಮಾತಾಡಿದ್ದೀರಾ? வாயில எவ்வளவு பொய் வந்தது? ನಿಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸುಳ್ಳು ಬಂದಿತ್ತು? தப்பு செஞ்சிட்டு ತಪ್ಪು ಮಾಡ್ಬಿಟ್ಟು செய்யலன்னு ನಾನ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ எத்தனை பேர் வீட்ல பொய் சொல்லி இருப்பீங்க? ಎಷ್ಟು ಜನರ ಮನೆಯಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ದೀರಾ? எவ்வளவு பேச்சு பேசி இருப்பேன்? ಎಷ್ಟು ಮಾತು ಮಾತಾಡಿರ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவங்க தான் வெள்ளை சிங்காசனத்தில போய் நிற்பார்கள். ಇವರೇ ಬಿಳಿ ಸಿಂಹಾಸನದ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ செய்த பாவம் ನೀನು ಮಾಡಿದ ಪಾಪ அனைத்தையும் ಎಲ್ಲವನ್ನು வெள்ளை சிங்காசனத்தில் ಬಿಳಿ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ நியாய தீர்ப்பு தேவனுக்கு முன்பாக காட்டி கொடுக்கும். ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ದೇವರ ಮುಂದೆ ತೋರಿಸ್ಕೊಡುತ್ತೆ. இந்த உலகத்தில ಈ ಲೋಕದಲ್ಲಿ நீ என்னென்ன செஞ்சியோ ನೀವೇನೇನ್ ಮಾಡಿದ್ದೀರೋ அத்தனையும் ಎಲ್ಲವನ್ನ நியாய தீர்ப்புக்கு ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ದಿನ வெள்ளை சிங்காசனத்தில ಬಿಳಿ ಸಿಂಹಾಸನದ உன்னை ಮುಂದೆ கண்ணாடி போட்டு ನಿಮ್ಮನ್ನು ಕನ್ನಡಿ ಇಟ್ಟು தெளிவாய் ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ இப்ப எப்படி டிவி பாக்குற ನೀವು ಹೀಗೆ ಹೇಗೆ ಟಿವಿ ನೋಡ್ತೀರಾ அதே போல ಅದೇ ರೀತಿ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ காட்டி கொடுக்கப்படும். ತೋರಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. Praise the Lord. Praise the Lord. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನರು ಎತ್ತಲ್ಪಡೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? எத்தனை பேர்? ಎಷ್ಟು ಜನ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Praise the Lord. Praise the Lord. சரி, யோவான் 5:22. ಯೋಹಾನ ಬರೆಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಚನ. ಎಲ್ಲ ಸೈಲೆಂಟ್, பேசக்கூடாது. ಎಲ್ಲರೂ ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿರಿ, ಮಾತಾಡಬಾರ್ದು. ಇದಲ್ಲದೆ ತಂದೆಯು ಯಾರಿಗೂ ತೀರ್ಪು ಮಾಡುವುದು ಇಲ್ಲ, ತೀರ್ಪು ಮಾಡುವ ಅಧಿಕಾರವನ್ನೆಲ್ಲ ಮಗನಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்றும் பிதாவை கனம் பண்ணுவது போல ಹಾಗೆ ತಂದೆಯನ್ನು ಘನಪಡಿಸುವಂತೆ எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு ಎಲ್ಲರೂ ಕುಮಾರನನ್ನು ಘನಪಡಿಸುವಂತೆ பிதாவானவர் தாமே ತಂದೆಯು ತಾನೇ ஒருவருக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமல் ಒಬ್ಬರಿಗೂ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡ நியாயம் தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு ನ್ಯಾಯ கொடுத்திருக்கிறார். ತೀರ್ಪು ಮಾಡುವ ಸಕಲ ಅಧಿಕಾರವನ್ನು ಕುಮಾರನಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. Praise the Lord. Praise the Lord. அப்போ இந்த வெள்ளை சிங்காசனத்திலே ಅಲ್ಲಿಗೆ ಬಿಳಿ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறது ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಕೊಡುವುದು இயேசு கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಯೇಸು ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Praise the Lord. ஏன்னா இது உங்களுக்கு மற்ற செய்தி மாதிரி வராது. ಇದು ಬೇರೆ ಮೆಸೇಜ್ ರೀತಿಲಿ ಬರೋದಿಲ್ಲ. நடக்க போறது. ಇದು ಇರೋದು. நம்ம இறந்ததுக்கு அப்புறமோ ನಾವು ಸತ್ತ ನಂತರವೋ எடுத்துக்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு இது நடக்காது. ಎತ್ತಲ್ಪಟ್ರೆ ಇದು ನಿಮಗೆ ನಡೆಯಲ್ಲ. கைவிடப்பட்டால் ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ರೆ என்ன நடக்கும்? ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் வெளிப்பாடு ரகசியம். ಅದೇ ಪ್ರಕಟಣೆಯ ರಹಸ್ಯ. 24 படிங்க. 5:24. 5:24 ನೋಡಿ. ನಿಮಗೆ ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ನನ್ನನ್ನು ಕಳುಹಿಸಿದಾತನನ್ನು ನಂಬುವವನು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾನೆ. ಅವನು ತೀರ್ಪಿಗೆ ಗುರಿಯಾಗುವುದಿಲ್ಲ, ಮರಣದಿಂದ ಪಾರಾಗಿ ಜೀವಕ್ಕೆ ಸೇರಿದ್ದಾನೆ. Praise the Lord. Praise the Lord.
ஹல்லேலூயா. Hallelujah. என் வசனத்தை கேட்டு, ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த வசனத்தை கேட்டு. ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿ. சரி, இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க ಎಷ್ಟು ಜನರಿದ್ದೀರಾ? இந்த வசனத்தை கேக்குற, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ತೀರಾ? கீழ்ப்படிறியா? ಇದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் வேதம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, என் வசனத்தை கேட்டு. ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரைஸ் தி லார்ட். அப்ப உண்மையா கேட்டு ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவர்களுக்கு நியாயம் தீர்ப்பு இல்ல. ನಿಜವಾಗ್ಲೂ ದೇವರ ವಾಕ್ಯನ ಕೇಳಿ ಅದ್ರ ಪ್ರಕಾರ ಇರುವವರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಲ್ಲ. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ ಆತನನ್ನು ನಂಬುವವನಿಗೆ ವಿಶ್ವಾಸಿಸುವವನಿಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಉಂಟು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬುವವರಿಗೆ ಮಾತ್ರಂதான், ನಂಬುವವರಿಗೆ ಮಾತ್ರನೇ நித்திய ஜீவன், ನಿತ್ಯ ಜೀವ, பரலோகம், ಪರಲೋಕ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப எத்தனை பேரு? ಎಷ್ಟು ಜನ? பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆனா இது மாத்திரம் இல்ல, ಆದ್ರೆ ಇದು ಮಾತ್ರವಲ್ಲ, விசுவாசிக்கிறவங்களும் ವಿಶ್ವಾಸವಿಡುವವರು 1000 வருஷம் அரசாட்சியில, ಅನೇಕರು 1000 ವರ್ಷ ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ அவங்களுக்கு லட்சக்கணக்கு ஜனங்க நரகத்திலே தள்ளப்படுவார். ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ಜನ ನರಕದಲ್ಲಿ ತಳ್ಳಲ್ಪಡ್ತಾರೆ. Praise the Lord. Praise the Lord. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, வசனத்துக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீங்க? ವಾಕ್ಯಕ್ಕೆ ಎಷ್ಟು ಜನ ವಿಧೇಯರಾಗಿದ್ದೀರಾ? எத்தனை தடவை மெசேஜ் சொல்லி இருக்கிறேன், ಎಷ್ಟು ಜನ ಸಲ ಹೇಳಿದೀನಿ ಮೆಸೇಜ್ ಅಲ್ಲಿ, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும், ಸಬ್ಬತ್ ದಿನ ಸಭೆಗೆ அப்ப ಬರಬೇಕು. வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியல, ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗಿಲ್ಲ, அப்ப எப்படி நித்திய ஜீவன் கிடைக்கும்? ಹೇಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಸಿಗೋದು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. Praise the Lord. Praise the Lord. விசுவாசிக்கு நித்திய ஜீவன், பற்றுறுதி. ದೃಢ ವಿಶ್ವಾಸ. உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள பற்றுறுதி, ನಿಮಗೂ ದೇವರಿಗಿರುವ ನಿಕಟ ಸಂಬಂಧ. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆண்டவர் உள்ள பற்றுறுதி எத்தனை பேருக்கு? ನಿಮಗೂ ದೇವರಿಗೆ ನಿಕಟವಾದ ಸಂಬಂಧ ಎಷ್ಟು ಜನರಲ್ಲಿದೆ? அதிகமா அவர் சிந்தையிலே வாழ்கிறது, ಅಧಿಕವಾಗಿ ದೇವರ ಚಿಂತೆಯಲ್ಲೇ ಇರೋದು, உலகத்தை வெறுக்கிறது, ಲೋಕವನ್ನು ಪರಿತ್ಯಜಿಸೋದು. பற்றுறுதி. ದೃಢ ವಿಶ್ವಾಸ. அவன் ஆக்களை தீர்க்கப்படாமல், ಅವರು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಒಳಗಾಗದಲೇ, மரணத்தை விட்டு ಮರಣವನ್ನು ಬಿಟ್ಟು நீக்கி ಅದನ್ನು ನೀಗಿಸಿ ஜீவன் உட்பட்டிருக்கிறான் ಜೀವ ಒಳಗಾಗಿದ್ದಾನೆ என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் ಅಂತ ನಿಜವಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது 25வது வசனம், 25ನೇ ವಚನ. ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಸತ್ತವರು ದೇವಕುಮಾರನ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳುವ ಕಾಲ ಬರುತ್ತದೆ, ಈಗಲೇ ಬಂದಿದೆ, ಕೇಳುವವರು ಬದುಕುವರು. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. அப்ப பைபிள் என்ன சொல்லுது? ಬೈಬಲ್ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ಸತ್ತವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಧ್ವರನ್ನು ಕೇಳುವಂತ ಕಾಲ ಬರುತ್ತದೆ. நீங்க நினைக்கலாம், ನೀವು ಅನ್ಕೊಳ್ಬಹುದು, எங்கெங்கே ಸತ್ತಿருக்கிறாங்க, ಅವ್ರು ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, எங்கெங்கே அடக்கம் பண்ணிருக்கிறாங்க, ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಸಮಾಧಿ ಮಾಡ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ஒண்ணுமே இல்லாத போகலாம், ಏನು ಇಲ್ದಲೆ ಹೋಗಿರ್ಬೋದು. எங்கெங்கெல்லாம் செத்தார்களோ, ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸತ್ತಿದ್ದಾರೋ அத்தனை பேரும் ಅಷ್ಟು ಜನರು இயேசுனுடைய சத்தத்தை ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಬ್ದವನ್ನ கேட்கும் காலம் வரும். ಕೇಳುವ ಕಾಲ அது ಬರುತ್ತದೆ. சீக்கிரம் வந்து கொண்டிருக்கிறது. ಅದು ಬೇಗ ಬರ್ತಾ ಇದೆ. இயேசுனுடைய வருகை சமீபம், ಯೇಸುವಿನ ಬರೋಣ ಸಮೀಪ, பக்கத்திலே இருக்கு, ಪಕ್ಕದಲ್ಲಿದೆ. நிறைவேற சொல்றான். செத்துச்சுனா முடிஞ்சு போச்சு. ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ ಸತ್ತೋದ್ರೆ ಮುಗೀತು ಅಂತ. ஐயோ, நான் தூக்கு மாட்டி செத்தா என்னோட அதோட முடிஞ்சு போச்சு. ನೇಣಾಕೊಂಡು ಸತ್ತೋದ್ರೆ ಅದರೊಟ್ಟಿಗೆ ಮುಗಿದೋಯ್ತು. உன் சரீரம் தான் முடிஞ்சு போச்சு. ಶರೀರನೇ ಮುಗಿದೋಗಿದ್ದು. இந்த ஆத்மா ನಿನ್ನ ಆತ್ಮ தேவனுக்கு முன்பதாக ದೇವರ ಮುಂದೆ நியாய தீர்ப்புக்கு சிங்காசனத்துல வெள்ளை சிங்காசனத்துல ಬಿಳಿ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ நின்றுதான் ஆகணும். ನೀವು ನಿಲ್ಲೇಬೇಕು. உனக்கு கொடுத்த ஒரே வாழ்க்கை ನಿಮಗಿರೋದು ಒಂದೇ ಜೀವಿತ, இயேசுவுக்காக, ಯೇಸು வேற ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ. எதுக்கும் கொடுக்காத. ಯಾರು ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಕೊಡಬೇಡ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க எழுதிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ಒಂದೊಂದು ವಾಕ್ಯವು ನೆರವೇರುತ್ತಾ ಇದೆ. பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ನೆರವೇರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அநேகருடைய கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது. ಅನೇಕರ ಕಣ್ಣುಗಳು ಕಾಣ್ತಾ ಇದೆ. கொள்ளையினாலே இறந்து போற கண்ணு பார்த்து ಸೋಂಕು கொண்டிருக்கிறார். ರೋಗದಿಂದ ಸಾಯ್ತಾರನ್ನ ಕಣ್ಣು ನೋಡ್ತಾ ಇದೆ. தண்ணியினாலே ನೀರಿನಿಂದ தேசம் அழிந்து போய் ದೇಶ ನಾಶ ಆಗ್ತಾ ಇರೋದು எல்லாமே பார்த்து ಎಲ್ಲವನ್ನೂ கொண்டிருக்கிறார்கள். ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவர்கள் எந்த இடத்துல புதைந்து போனார்களோ, ಇವ್ರು ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋದ್ರು, எந்த கடல்ல விழுந்து போனார்களோ, ಯಾವ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ತೊಲಗಿ ಹೋದ್ರು, அத்தனை பேரும் ಎಲ್ಲ ಜನರು ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் ಅವರ ಶಬ್ದ கேட்கும். ಕೇಳುತ್ತೆ. எல்லா கண்களும் காணும். ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳು அவரை ಕಾಣುತ್ತದೆ. குத்தினவரும் காண்பார்கள். ಅವರನ್ನು ಇರಿದವರು ಕಾಣುತ್ತಾರೆ. அவரை பரியாசம் பண்றவர் காண்பார்கள். ಅವರನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡಿದವರು ಕಾಣುತ್ತಾರೆ. இன்னைக்கு இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ எத்தனை கோடி ஜனம் ಎಷ್ಟು ಕೋಟಿ ಜನ இயேசுவை பரியாசம் செய்கிறார்கள். ಯೇಸುವನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡ್ತಾರೆ. அத்தனை பேரும் ಎಲ್ಲರೂ அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ಅವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವ ಕಾಲ ಬರುತ್ತದೆ.
ಬರುತ್ತದೆ. அது சீக்கிரத்திலே வரும். ಬೇಗ ಬರ್ತಾ ಇದೆ. ஹalleluya. ஒருவரும் தப்ப முடியாது. ಒಬ್ಬರು ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. வேத குழியில் உள்ள ಪ್ರೇತ ಸಮಾಧಿ 4000 ವರ್ಷ 2000 வருஷம் 2000 ವರ್ಷ எத்தனை வருஷம் பிரேத குழியில் உள்ள ಎಷ್ಟು ಸಾವಿರ ವರ್ಷ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ எலும்பு ಮೂಳೆಗಳು எது இருந்தாலும் சரி, ಯಾವುದಿದ್ರು ಸರಿ, ಸಮುದ್ರ ತನ್ನೊಳಗಡೆ மரித்தோரை ஒப்புவித்தது, ಸತ್ತವರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದು, ಮರಣ ಪಾತಾಳವು தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, ತನ್ನಲ್ಲಿ ಸತ್ತವರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿತು. இது இருந்தாலும் சரி, ಇದ್ರು ಸರಿ, ஏது எலும்பு இருந்தாலும் சரி, ಯಾವ ಮೂಳೆ ಇದ್ರು ಸರಿ, இல்லாமல் இருந்தாலும் சரி, சாம்பலாய் போனாலும் சரி, ಬೂದಿಯಾಗಿ ಹೋದ್ರು ಸರಿ, ஒண்ணுமிಲ್ಲ இருந்தாலும் சரி, ಏನಿಲ್ದಲೇ ಇದ್ರು ಸರಿ, தேவ எக்கால சத்தம் கேட்கும் காலம் வரும். ದೇವರ ತುತ್ತೂರಿ ಶಬ್ದ ಕೇಳುವ ಕಾಲ ಬರುತ್ತದೆ. இந்த உலகம் உண்டாದ நிலையிலிருந்து ಈ ಲೋಕ ಉಂಟಾಗಿದ್ದರಿಂದ எங்க செத்தார் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಸತ್ರು ಏನೇನು ಸತ್ರು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, தேவனுக்கு தெரியும். ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. ஹalleluya. அந்த எக்கால சத்தம், ಆ ತುತ್ತೂರಿ ಶಬ್ದ பரிசுத்தவான்கள் ಪರಿಶುದ್ಧರು எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ಎತ್ತಲ್ಪಡ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. நம்ம எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகணும். ನಾವು ಎತ್ತಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. ஆயத்தமாயிருங்கள். ಸಿದ್ಧವಾಗಿರ್ರಿ. உலகம் உங்களை கைவிடும், ಈ ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡಬಹುದು, மனைவி கைவிடலாம், ಹೆಂಡತಿ ಕೈ ಬಿಡಬಹುದು, கணவன் கைவிடலாம், ಗಂಡ ಕೈ ಬಿಡಬಹುದು, பிள்ளைகள் கைவிடலாம், ಮಕ್ಕಳು ಕೈ ಬಿಡಬಹುದು. ಯೇಸು உன்னை கைவிட ಯೇಸು மாட்டார். ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. அவர் பிடித்திருக்கிற கை, அவர் ಹಿಡಿದಿರುವ ಕೈ, அன்பின் கை, ಪ್ರೀತಿಯ ಕೈ, அந்த கை ಆ ಕೈ உன்னை கைவிடாது. ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡಲ್ಲ. அவருடைய உள்ளங்கையில் உன்னை வரைந்து ಅವರ வைத்திருக்கிறார். ಅಂಗೈಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நடந்தாலும், ನೀವು ನಡೆದ್ರು, படுத்தாலும், ಮಲಗಿದ್ರು, இருந்தாலும், ಇದ್ರು, தூங்கினாலும் ನಿದ್ದೆ ಮಾಡಿದ್ರು, அவர் கையின் கரத்திலே இருக்கிறார். ಅವರ ಕೈ ಕರಗಳಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ. ஹalleluya. ಹalleluya. அவர் உங்களை கைவிட மாட்டார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார். ಅಷ್ಟು ಅಳತೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக. ನೀವು ಎತ್ತಲ್ಪಡಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿರಿ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ಇದನ್ನು ಕುರಿತು ನೀವು ಆಶ್ಚರ್ಯ ಪಡಬೇಡಿ. எல்லாம் நடக்கும். ಎಲ್ಲವೂ ನಡೆಯುತ್ತದೆ. ஏனென்றால் ಯಾಕಂದರೆ செய்யக்கூடாத அதிசயங்களை காரியங்களை இயேசு செய்கிறவர். ಮಾಡಕ್ಕಾಗದೇ ಇರುವಂತ ಅತಿಶಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೇಸು ಮಾಡಿದ್ದಾರೆ. உலகத்திலே ಈ ಲೋಕದಲ್ಲಿ யாராலும் செய்ய முடியாத அதிசயங்களை ಯಾರಿಂದಲೂ ಮಾಡಕ್ಕಾಗದೇ ಇರೋ ಅತಿಶಯಗಳು இயேசு செய்வார். ಯೇಸು ಮಾಡ್ತಾರೆ. Hallelujah. Hallelujah. இல்லாதவைகளை உள்ளவைகளை போல அழைக்கிற தேவன். ಇಲ್ಲದವುಗಳನ್ನು ಇರುವುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುವ ದೇವರು. அப்படின எந்த சரீரங்கள் ಹಾಗಂದ್ರೆ ಎಂತ ಶರೀರಗಳು இல்லாமல் போனதோ ಇಲ್ಲದೆ அந்த ಹೋಗುತ್ತೋ சரீரங்களை ಶರೀರಗಳನ್ನು போல அழைக்கிற தெய்வம். ಇರುವಂತೆ ಕರೆಯುವ ದೇವರು. ஹalleluya. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ಅವರಿಂದ ಆಗದೇ ಇರೋ ಕಾರ್ಯ ಒಂದೂ ಇಲ್ಲ. ஹalleluya. அந்த மனுஷன் இல்லாத சாம்பலாய் போய்விட்டான். ಆ ಮನುಷ್ಯನ ಅಥವಾ ಮನುಷ್ಯ ಬೂದಿಯಾಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು. அந்த மனுஷ குழந்தைகள் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் இல்லாமல் போயிருக்கலாம். ಆ ಮಕ್ಕಳು ಮನುಷ್ಯ ಸಮಾಧಿ ಮಾಡಕ್ ಜಾಗ ಇಲ್ದಲೇ ಹೋಗಿರ್ಬಹುದು. எத்தனை பேரு ಎಷ್ಟು ಜನ வயிற்றுக்குள்ள ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ தன் கருவை கலைத்து இல்லாமல் போயிருக்கலாம். ತನ್ನ ಗರ್ಭವನ್ನು ಅಬೋಷನ್ ಮಾಡಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿರ್ಬಹುದು. ಆದ್ರೆ ಇಲ್ಲದ ಸ್ಥಳದಲ್ಲಿ அழைக்கிறதான் தேவன். ಕರೆಯುವಾತನೇ ದೇವರು. எது இல்லையோ ಏನು ಇಲ್ಲ அந்த இடத்தை ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ அழைக்கிறதான் தேவன். ಕರೆಯುವಾತನೇ ದೇವರು. எவ்வளவு கல்லறைகள் இருந்தாலும் ಎಷ್ಟು ಸಮಾಧಿಗಳಿದ್ರು ஒரு பிணம் இருக்கக்கூடிய ಒಂದು ಹೆಣ ಇರುವಂತ பார்த்து ಆ ಸ್ಥಳ ನೋಡಿ லாசருவே ಲಾಜರನೇ வெளியே வா ಎದ್ದು ಹೊರಗೆ ಬಾ. யோசித்து பாரு. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. லாசர் மரித்து ಲಾಜರನು ಸತ್ತು 4 நாள் ஆச்சு. 4 ದಿನವಾಯಿತು. அந்த இடத்துல போய் ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ லாசர் வெளியே வா. ಲಾಜರನೇ ಹೊರಗೆ ಬಾ. ಯೇಸು சத்தம் கேட்டவுடன் ಯೇಸು ಶಬ್ದ ಕೇಳಿದ அவன் ತಕ್ಷಣ வெளியே வந்தான். ಅವನು ಹೊರಗೆ ಬಂದ. அதே போலதான் ಅದೇ ರೀತಿ அவனுடைய சத்தம் கேட்கும்போது ಅವನು ಶಬ್ದ ಕೇಳುವಾಗ அந்த இடத்துல இருக்கிறதோ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದೀರೋ அத்தனை பேரும் எழும்புவார்கள். ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರೆ ஜாக்கிரதையாயிருங்கள். ಜಾಗೃತೆಯಲ್ಲಿರಿ. ஹalleluya. ஹalleluya. அந்த சத்தம் கேட்கும்போதான் ಆ ಶಬ್ದ ಕೇಳುವಾಗಲೇ எத்தனை பேருக்கு இயேசுவை குறித்து சொல்லும்போது ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಯೇಸು ಕುರಿತು ಹೇಳುವಾಗ உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். ನಿಮ್ಮನ್ನು ಅವಮಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. அது உனக்கு சந்தோஷமாய் மாறும். ಅದು ನಿಮಗೆ ಸಂತೋಷವಾಗುತ್ತೆ. ஹalleluya. ಹalleluya. அது உங்களை அவமானப்படுத்தவில்லை. ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಅವಮಾನ ಮಾಡಿದ್ದಲ್ಲ. வேதம் சொல்கிறது ವಾಕ್ಯ அது ಹೇಳುತ್ತೆ என்னை அவமானப்படுத்தினார்கள். ಅದನ್ನು ನನ್ನನ್ನು ಅವಮಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. இயேசுவை குறித்து சொல்லுங்கள். ಯೇಸು ಕುರಿತು ಹೇಳಿ. ஹalleluya. ಹalleluya. எவ்வளவு கல்லர்கள் இருந்தாலும் ಎಷ್ಟು ಸಮಾಧಿಗಳಿದ್ರು ஒரு பிணம் இருக்க கூடிய இடம் பார்த்து லாசரை வெளியே வா
ಒಂದು ಹೆಣ ಇರುವ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ ಲಾಜರನೇ ಎದ್ದು ಹೊರಗೆ ಬಾ, மரித்தவன் வெளியே வந்தான் என்று ಸತ್ತವನು ಹೊರಗೆ ಬಂದನೆಂದು சொன்ன தேவன். ಹೇಳಿದ ದೇವರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாற்றம் அடிச்சிருந்தாலும் சரி, ದುರ್ವಾಸನೆ ಹೊಡೆದಿದ್ರು எந்த ಸರಿ, கல்லறையில இருந்தாலும் ಎಂತ சரி, ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ರು ಸರಿ, ஆண்டவர் சொன்னா எழும்பி வரும். ದೇವರು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಎದ್ದು அவர் ಬರ್ತಾರೆ. வல்லமை உள்ள தேவன். ಅವರು ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯಾದ ದೇವರು. ரகசிய வருகையில் ರಹಸ್ಯ தேவ ಬರೋಣದಲ್ಲಿ எக்கால சத்தம் துணிக்கும் போது ದೇವರ ತುತ್ತೂರಿ ಶಬ್ದದ பிரேத குழியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் ಸಮಾಧಿಯಲ್ಲಿದ್ದ ಪರಿಶುದ್ಧರು அவர்கள் காதுகள் மட்டும் சத்தம் கேட்கும். ಅವರ ಕಿವಿಗಳಿಗೆ ಮಾತ್ರ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತೆ. Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொஞ்சம் யோசித்து ಸ್ವಲ್ಪ பாருங்கள். ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. பரிசுத்தவான் ಪರಿಶುದ್ಧರು, பாவம் செய்கிற யாருமே ಪಾಪ ಮಾಡುವ ಯಾವರು இவங்க எடுத்து டைரக்டா பரலோகம். ಇವರು ಎತ್ತಲ್ಪಡ್ತಾರೆ ಡೈರೆಕ್ಟ್ ಪರಲೋಕಕ್ಕೆ. துர்மார்க்கனுக்கு தான் நியாயம் தீர்ப்பு. ದುರ್ಮಾರ್ಗಿಗೆ ಮಾತ್ರನೇ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. பரிசுத்தவான்கள் ಪರಿಶುದ್ಧರು. இந்த உலகத்தில் எத்தனை பரிசுத்தவான்கள் ಈ மரித்திருக்கிறார்கள். ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪರಿಶುದ್ಧ ದೇವ ಮಕ್ಕಳು அத்தனை ಸತ್ತಿದ್ದಾರೆ. பரிசுத்தவான்களும் ಆ ಎಲ್ಲಾ ಪರಿಶುದ್ಧರು தேவனுடைய சத்தம் கேட்குமா? ದೇವರ ಶಬ್ದ ಕೇಳ್ತಾರೆ. ஹalleluya. எத்தனை பேரை இல்லாத பீஸ் பீஸா பண்ணி இருப்பாங்க. ಎಷ್ಟು ಜನರು ಪೀಸ್ ಪೀಸ್ ಮಾಡಿ ಹಾಕಿರ್ತಾರೆ. எத்தனை பேர் காட்டுல கொண்டு புதைச்சிருக்கலாம். ಎಷ್ಟು ಜನರು ಕಾಡಲ್ಲಿ ಕತ್ತರಿಸಿ ಹಾಕಿರ್ತಾರೆ. அத்தனை பேருக்கும் ಅಷ್ಟು ಜನರಿಗೂ தேவனுடைய சத்தம் கேட்கும் காலம் வந்து ದೇವರ ಶಬ್ದ கொண்டிருக்கிறது. ಕೇಳುವ ಕಾಲ ಬರುತ್ತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ நற்கிரிகளை ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು செய்தவர்கள், ಸದ್ಗುಣ ಮಾಡಿದವರು. Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நற்கிரிகள் ಸದ್ಗುಣ ಕೆಲಸಗಳನ್ನು இயேசுவுக்காக ಯೇಸು உன் செயலை ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ வெளிப்படுத்தினவர்கள். ತಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸಿದವರು. உன் செயல் என்ன இருக்கு? ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಏನಿದೆ? இன்னைக்கு உலகத்துல நம்பர் பணம், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದ ಸ್ಥಾನ ಹಣ, குடும்பம், ಕುಟುಂಬ, பிள்ளை. ಮಕ್ಕಳು. இதான் உன் செயல். ಇದೇ ಅವರ ಕ್ರಿಯೆ. கைவிடப்படுவ. ಕೈ ಬಿಡಲ್ಪಡ್ತೀರಾ? ஹalleluya. கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு நற்கிரிகளை செய்தவர்கள் முதலாம் உயர்த்தலில் பங்கடைவார்கள். ಕ್ರಿಸ್ತರನ್ನು ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸುವ ಸದ್ಗುಣ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ನಡೆದವರು ಮೊದಲನೇ ಭಾಗದಲ್ಲಿ ಅವರು ಭಾಗ ಹೊಂದುತ್ತಾರೆ. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರಿದ್ದೀರಾ? வேலைக்கு போற, ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ, 7 மணிக்கு வர, 7 ಗಂಟೆಗೆ ಬರ್ತೀನಿ, 10 மணிக்கு வர, 10 ಗಂಟೆಗೆ நீ ಬರ್ತೀನಿ. ஆண்டவருக்கு என்ன செய்ய போற? ಏನ್ ದೇವ್ರಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ ನೀವು? ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. என்ன செய்ய போற? ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ஆண்டவருக்கு இடமே கொடுக்கலையே, ದೇವ್ರಿಗೆ ಸ್ಥಳನೇ ಕೊಟ್ಟಿಲ್ವಲ್ಲ, என்ன செய்ய போறீங்க? ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. அக்கிரமம் செய்கிறவர்கள் ಅಕ್ರಮ ನಡೆಸುವವರು தண்டிக்கப்படும்படி இரண்டாம் உயர்த்தெழுதில் பங்கடைவார்கள். ದಂಡಿಸಲ್ಪಡುವಂತೆ ಎರಡನೇ ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕಾಗುತ್ತೆ. Praise the Lord. Praise the Lord. அக்கிரமம் செய்யக்காரரே, ಅಧರ್ಮಿಗಳೇ, இந்த உலகத்துல எத்தனை கோடி, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕೋಟಿ, அத்தனை கோடி ஜனங்களுக்கு நாம் ஜெபிக்கிறோம். ಅಷ್ಟು ಕೋಟಿಗಳ ಜನಗಳು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದೀವಾ? நம்ம குடும்பத்தை தான் மெயினா கவனிக்கிறோம். ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನೇ ಮುಖ್ಯವಾಗಿ ಗಮನಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. 1000 வந்தாலும் 1000 ರೂಪಾಯಿ ಬಂದ್ರು நம்ம குடும்பத்தை தான் கவனிக்கிறோம். ನಮ್ಮ ಕುಟುಂಬನ ಮಾತ್ರ ನೋಡ್ತಾ அதுல ಇದ್ದೀವಿ. ஒரு 200 ரூபாய் எடுத்துட்டு போய் ಅದ್ರಲ್ಲಿ 200 ರೂಪಾಯಿ ತಗೊಂಡು ಹೋಗಿ 4 பேருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி 4 ಜನರಿಗೆ ಊಟ ಕೊಟ್ಟು அவங்களுக்கு சொல்லிட்டு இயேசுவை குறித்து சொல்லி வந்தீங்களா? ಯೇಸು ಬಗ್ಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದೀರಾ? மொத்த பணத்தை நீ அமக்குற, ಎಲ್ಲ ಹಣವನ್ನು ನೀವೇ ಅದುಮ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. தேவைக்கு அமக்குற, ನಿನ್ನ ಅವಶ್ಯಕತೆಗೆ ತಗೊಳ್ತಾ அதுல ಇದ್ದೀರಾ? எடுத்துட்டு போய் ಅದ್ರಲ್ಲಿ ತಗೊಂಡು ಹೋಗಿ எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம ரோட்ல இருக்கிறான், ಎಷ್ಟು ಜನ ಊಟ ಇಲ್ಲದೆ ರೋಡಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, அவங்களுக்கு கொடுத்துட்டு ಅವ್ರಿಗೆ ಕೊಟ್ಬಿಟ್ಟು இயேசு வர போகிறார். ಯೇಸು ಬರ್ತಾರೆ. நீ இயேசுவை நம்பு ಯೇಸುನ ನಂಬು சொல்லி இருக்கிறீங்களா? ಹೇಳಿದ್ದೀರಾ? மொத்த பணத்தை நீ அமக்குற, ಎಲ್ಲ ದುಡ್ಡನ್ನು ನೀನೇ ಅದುಮ್ಕೊಳ್ತೀಯಾ? என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், ನನ್ನ ಹೆಂಡತಿ என் ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, பிள்ளை நல்லா இருக்கணும், ನನ್ನ ಮಕ್ಕಳು ஓடி ஓடி ಚೆನ್ನಾಗಿ சாவற. ಓಡಿ ಓಡಿ ಸಾಯ್ತಾ ಇದ್ದೀಯಾ? இயேசுவுக்கு என்ன செஞ்ச நீ? ಯೇಸುಗೆ ಏನ್ ಮಾಡ್ದೆ ನೀನು? அப்ப எப்படி உனக்கு தேவ எக்கால சத்தம் கேட்கும்? ಹೇಗೆ ನಿಮಗೆ ದೇವರ ತುತ್ತೂರಿ ಶಬ್ದ நீ ಕೇಳುತ್ತೆ? கைவிடப்படுவ. ನೀ ಕೈ ಬಿಡಲ್ಪಡ್ತೀಯಾ? எச்சரிக்கை, ಎಚ್ಚರಿಕೆ. அவர் நீதி உள்ள தெய்வம். ಅವರು ನೀತಿ ಉಳ್ಳ ದೇವರು. நீதி வஸ்திரம் தரிக்கப்படுகிறவர் மாத்திரம் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ನೀತಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡವರು ಮಾತ್ರನೇ ಎತ್ತಲ್ಪಡುವವರು. அத்தனை பேரும் கைவிடப்படுவார்கள். ಎಲ್ಲರೂ ಕೈ ಬಿಡಲ್ಪಡ್ತಾರೆ. வெள்ளை சிங்காசன நியாயம் தீர்ப்பு நின்னாகணும். ಬಿಳಿ ಸಿಂಹಾಸನ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ அங்க ನಿಲ್ಲದಲ್ಲೇ நிற்கிற அத்தனை பேரும் ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು இரண்டாம் மரணத்துக்கு நகரத்திலே தள்ளப்படுவார்கள். ಎರಡನೇ ಮರಣ ನರಕಕ್ಕೆ அதான் ದೊಬ್ಬಲ್ಪಡ್ತಾರೆ. இரண்டாம் மரணம். ಅದೇ ಎರಡನೇ ಮರಣ. ஹalleluya. ஹalleluya. அக்கிரமம் செய்கிறவர்கள் ಅಕ್ರಮ ಮಾಡುವವರು தண்டிக்கப்பட இரண்டாம் உயர்த்தலில் பங்கடைவார்கள். ದಂಡಿಸಲ್ಪಡುವ ಎರಡನೇ ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತಾರೆ. அதுவே வெள்ளை சிங்காசன நியாயம் தீர்ப்பு. ಅದೇ ಬಿಳಿ ಸಿಂಹಾಸನದ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. ஹalleluya. ஹalleluya. அப்ப எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನರು ಹಾಗಿದ್ದೀವಿ? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. சம்பாதிக்கிற மொத்தத்தை அமக்குற, ಸಂಪಾದನೆ ಮಾಡುವ ಎಲ್ಲವನ್ನು ಅದುಮ್ಕೊಳ್ತೀರಾ? அப்புறம் நான் இயேசுக்காக வாழ்றேன், ಯೇಸುಗಾಗಿ ನಾನು ಜೀವಿಸ್ತೇನೆ,
மாம்சத்துல வந்து மெசேஜ் கொடுக்கறது, ಮಾಂಸದಲ್ಲಿ ಬಂದು ಮೆಸೇಜ್ ಕೊಡೋದು, மாம்சத்துல ஆராதிக்கிறது. ಮಾಂಸದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡೋದು. நான் தான் பார்த்தேனே வெள்ளிக்கிழமை, ನಾನೇ ನೋಡಿದ್ನಲ್ಲ ಶುಕ್ರವಾರ, ஒரு பையன் ஜெபம் பண்ணுனா, ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ அதுல ಹುಡುಗ. உப்பு இல்ல, ಅದ್ರಲ್ಲಿ ಉಪ್ಪಿಲ್ಲ, சூடு இல்ல, ಬಿಸಿ ಇಲ್ಲ, கொரோனா இல்ல, ಉಚ್ಚರಿಕೆನೇ ಇಲ್ಲ. இப்படிப்பட்டவளை உட்கார வச்சுட்டு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ಇಂಥವ್ನ ಇಟ್ಕೊಂಡು ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? நீங்க மெசேஜ் என்ன உட்கார வைங்க, நான் சொல்றேன். ಮೆಸೇಜ್ ಕೊಡುವಾಗ ನನ್ನ ಕುರ್ಸಿ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. ஆவி பேசிச்சா, ಆತ್ಮನು ಮಾತಾಡಿದ್ರೆ சாத்தான் பேசுறானா? ಸೈತಾನ್ ಮಾತಾಡ್ತಾನ. காலையில நல்ல வேலை செஞ்சுட்டு வந்து ಬೆಳಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದು ஜெபம் இல்லாத, ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ದಲೆ, ஒரு அவர் கூட ஜெபிக்காத 1 hour ಕೂಡ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದಲೆ மெசேஜ், அது என்ன மெசேஜ்? ಅದ್ ಮೆಸೇಜ್ ಏನ್ ಮೆಸೇಜು? சாத்தான் சொல்லும், ಸೈತಾನ್ ಹೇಳುತ್ತೆ போ குடு. ಹೋಗಿ ಕೊಡು. ஆவி சொல்லும், ಆತ್ಮನು நான் ಹೇಳ್ತಾರೆ இன்னும் ஜெபிக்கலன்னு. ನಾನಿನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. மாம்சனுக்குள்ள இருந்த மாம்சம் சொல்லும், ಮಾಂಸ ನಿಮ್ಮೊಳಗಿದ್ರೆ ಮಾಂಸ ಹೇಳುತ್ತೆ செய்தி கொடு. ಹೋಗಿ ಮೆಸೇಜ್ ಕೊಡು. சாத்தான் சொல்றான், ಸೈತಾನ್ ಹೇಳ್ತಾನೆ போய் கொடு. ಹೋಗಿ ಕೊಡು. உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தா ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿದ್ರೆ அவரை கேட்ப, ಅವ್ರನ್ನ ಕೇಳ್ತೀಯ, நான் என்ன செய்யணும்? ನಾನೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் கேட்டு செய்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಕೇಳಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? மனுஷன் சொல்லி எத்தனை பேர் செய்றீங்க? ಮನುಷ್ಯನ ಹೇಳಿ ಎಷ್ಟು ಜನರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. சொல்லுங்க சிஸ்டர். ಹೇಳಿ. ஏசப்பா சொல்லி எத்தனை பேர் செய்றீங்க? ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹೇಳಿ ಎಷ್ಟು ಜನರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? மனுஷன் பேச்சு கேட்டு எத்தனை பேர் செய்றீங்க? ಮನುಷ್ಯನ ಮಾತು ಕೇಳಿ ಎಷ್ಟು ಜನರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? நான் ஒரு ஆள மெசேஜுக்கு விடணும்னா ನಾನು ಒಬ್ರಿಗೆ ಮೆಸೇಜ್ ಕೊಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ பல நாள் ஜெபிப்பா, அவங்கள விடட்டா வேண்டாமா? ಹಲವು ದಿನಗಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ, ಬಿಡ್ಲಾ ಬೇಡವಾ ಅಂತ. என் மனசு சொன்னாதான் போன்னுவேன். ನನ್ ಮನ್ಸು ಹೇಳಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಹೋಗು ಅಂತೀನಿ. இல்லன்னா சாவு வரைக்கும் நீ இப்படிதான் உட்கார்ந்து இருக்கணும். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಸಾಯೋವರೆಗೂ ಹಿಂಗೆ ಕೂತಿರ್ಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரைஸ் தி லார்ಡ್. இல்ல நான் நியாய தீர்ப்புக்கு உட்பட வேண்டி இருக்கும். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಾನ್ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೊಳಗಾಗಬೇಕಾಗುತ್ತೆ. ஒரு ஆளை உருவாக்கி எடுக்கணும்னால் ಒಬ್ಬರನ್ನು ರೂಪಿಸಿ நீ ತೆಗಿಬೇಕಂದ್ರೆ கர்ப்ப வேதனை படணும். ನೀನು ಪ್ರಸವ ವೇದನೆ நீ ಪಡಬೇಕು. கர்ப்ப வேதனை பட்டாதான் ನೀನು ಪ್ರಸವ ವೇದನೆ ಪಟ್ಟರೆ ஒரு விசுவாசியை உருவாக்கி எடுக்க முடியும். ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸವನ್ನು ರೂಪಿಸಿ ತೆಗೆಯಲು அவங்களுக்கு ಸಾಧ್ಯ. பலமான ஆகாரத்தை கொடுக்கணும். ಅವರಿಗೆ ಬಲವಾದ ಆಹಾರ அந்த ಕೊಡಬೇಕು. ஆகாரம் வெளிப்படணும். ಆ ಆಹಾರ அது ಪ್ರಕಟವಾಗಬೇಕು. உனக்குள்ள கிரியை செய்யணும். ಅದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ நீ ಮಾಡಬೇಕು. ஏதோ வந்து நாய் குறைக்க மாதிரி குறைக்கிறதல்ல. ನೀನ್ ಏನೋ ಬಂದು ನಾಯಿ ಬೊಗಳಂತೆ ಬೊಗಳೋದಲ್ಲ. பரிசுத்தாவி வெளிப்படும் போது ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಪ್ರಕಟವಾಗುವಾಗ அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், ಅದು ಇರೋರಿಗೆ இது ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ஆவியானவர் பேசினார். ಇದು ಆತ್ಮರು ಮಾತಾಡಿದ್ದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. பாரு, மரித்ததே ஒரு சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ಸತ್ತವರು ಕೂಡ ಮನುಷ್ಯಕುಮಾರನ ಸ್ವರವನ್ನು ಕೇಳುವ ಕಾಲ அது ಬರುತ್ತೆ. இப்பொழுதே வந்திருக்கிறது. ಅದು ಈಗಲೇ ಬಂದಿದೆ. பைபிள் சொல்லுது, ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ இப்பொழுதே, ಈಗಲೇ, எப்ப வேணாலும் நடக்கலாம். ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ನಡಿಬಹುದು. உலகம் நாசமாய் போய் கொண்டிருக்கிறது. ಲೋಕ ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. உலகம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ಲೋಕ ಅಳಿದು ಹೋಗ್ತಾ ಇದೆ. இப்பொழுதே, ಈಗಲೇ, நாளைக்கு நீ எதிர்பார்க்காத. ನಾಳೆ ಅಂತ ಎದುರು ನೋಡಬೇಡಿ. பைபிள் சொல்கிறது, ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ இயேசுனுடைய சத்தம் ಯೇಸುವಿನ ಶಬ್ದ இப்பொழுதே, ಈಗಲೇ, எப்ப வேணாலும் கேட்கிற காலம் வர போகிறது. ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ಕೇಳೋ ಟೈಮ್ ಬರುತ್ತೆ. நாளைக்கு எதிர்பார்க்காத. ನಾಳೆ ಎದುರು நான் ನೋಡಬೇಡಿ. நாளைக்கு உயிரோடு இருப்பேன் எதிர்பார்க்காத. ನಾಳೆ ನಾ ಜೀವದಲ್ಲಿ ಇರ್ತೀನಿ ಅಂತ ಎದುರು ஆண்டவர் ನೋಡಬೇಡಿ. சொல்கிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ இப்பொழுதே ಈಗಲೇ வருதே, ಬರ್ತಾ ಇದೆ. என்னுடைய சத்தத்தை கேட்க வர நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ನನ್ನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವ ದಿನಗಳು ಬರ್ತಾ ಇದೆ. Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನರು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை கேட்கிறவன் பிழைப்பான். ಅದನ್ನು ಕೇಳುವ ಆತನು ಎಚ್ಚರಗೊಳ್ತಾನೆ. இது ஃபர்ஸ்ட் உயர்த்தெழுதல். ಇದು ಮೊದಲನೇ இரண்டாம் இதில் பல praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஃபர்ஸ்ட் உயர்த்தெழுதல் தான் தேவ பிள்ளைகள். ಮೊದಲನೇ ಪುನರುತ್ಥಾನನೇ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ. பரிசுத்தவான். ಪರಿಶುದ್ಧರು. எத்தனை பேர் தேவ சத்தத்தை கேட்க போகிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನರು ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳ್ತಾರೆ பிழைப்பார்கள் என்று ಬದುಕುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ மெய்யாகவே மெய்யாகவே ನಿಜವಾಗ್ಲೂ ನಿಮಗೆ ನಿಜವಾಗ್ಲೂ உங்களுக்கு சொல்கிறேன். ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ, இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ಕೇಳ್ತಾ ಇರುವ அனைவருக்கு ஆண்டவர் சொல்கிறார், ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, நான் மெய்யாகவே என்றால் ನಾನು ನಿಜವಾಗ್ಲೂ ಅಂದ್ರೆ உறுதியாக ದೃಢವಾಗಿ அசைக்கப்பட முடியாது. ಕದಲಿಸೋಕೆ ಆಗಲ್ಲ. அது நடக்கும். ಅದು இது ನಡೆಯುತ್ತೆ. உண்மை என்று உங்களுக்கு சொல்கிறார். ಇದು ನಿಜ ಅಂತ ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 26 ஏனெனில் ಯಾಕಂದರೆ பிதாவானவர் நம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கிறது போல, ತಂದೆಯು ತಾನು ಹೇಗೆ ಸ್ವತಃ ಜೀವವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೋ ஜீவனுள்ளவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ಹಾಗೆ ಮಗನು ಸ್ವತಃ ಜೀವವುಳ್ಳವನಾಗಿರುವಂತೆ ಮಾಡಿದನು.
28 இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட ಅದಕ್ಕೆ வேண்டாம். ಆಶ್ಚರ್ಯಪಡಬೇಡಿರಿ. ஏனென்றால் ಯಾಕಂದರೆ பிரேத குழியில் உள்ள ಸಮಾಧಿ அனைவரும் ಎಲ್ಲರೂ அவருடைய சத்தத்தை கேட்கும் ಆಮೆನ್. காலம் வரும். ಆತನ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳುವ ಕಾಲ ಬರುತ್ತದೆ. அனைவரும் ಅನೇಕರು இந்த உலகத்தில ಲೋಕದಲ್ಲಿ எத்தனை கோடி ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள். ಎಷ್ಟು ಕೋಟಿ ಜನರು ಸತ್ತಿದ್ದಾರೆ. Praise the Lord. Praise the Lord. பிரேத குழி ಸಮಾಧಿ ஹalleluya Hallelujah. இல்லாமல் போகலாம். ಇಲ್ಲದೆ ಹೋಗಬಹುದು. அத்தனை பேரும் ಎಲ್ಲರೂ காலம் வரும். ಕಾಲ ಬರುತ್ತೆ. இப்பொழுது ಈಗಲೇ நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடையும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ಒಳ್ಳೆತನ್ನು ಮಾಡಿದವರಿಗೆ ಜೀವ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. அப்போ சொன்ன நன்மை ಒಳ್ಳೇದು. 10,000 சம்பாதிக்கிற, 10,000 ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತೀಯಾ, 1000 சர்ச்சுக்கு கொடுக்கிற, 1000 ಸಭೆ ಕೊಡ್ತೀಯಾ, 500 ரூபாய் தனி எடுத்து வை, 500 ರೂಪಾಯಿ ಎತ್ತಿಡು, சாப்பாடு வாங்கு, ಊಟ ತಗೋ, நன்மை செய். ಒಳ್ಳೇದು ಮಾಡು. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் பசியோடு இருக்கிறாங்க. ಎಷ್ಟು ಜನರು ಹಸಿವಿನಲ್ಲಿದ್ದಾರೆ. சாப்பிட்டவங்களுக்கே சாப்பாடு கொடுங்களுக்கு பலன் இல்லையா. ಊಟ ಇರೋರಿಗೆ ಊಟ ಕೊಟ್ಟು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲಪ್ಪ. எடுத்துட்டு போ, ಎತ್ಕೊಂಡು ಹೋಗು. உன் பிள்ளை பசினா, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಹಸು ಅಂದ್ರೆ இவ்வளவு வேதனைப்படுது. என் பிள்ளை பசி, நீ ஓடுற இல்ல. ಎಷ್ಟು ವೇದನೆ ಪಡ್ತೀನಿ, ನನ್ನ ಮಗು ಹಸು ಅಂತ ಓಡ್ತೀಯಲ್ಲ. இத்தனை பேர் வயசானவங்க ரோட்ல உட்கார்ந்து ಎಷ್ಟು ಜನರು ವಯಸ್ಸಾದವರು ರೋಡಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ, தர்மம் கேக்குறாங்க. ಭಿಕ್ಷೆ ಕೇಳುವವರು. 100 ரூபாய் கொடுக்கறியா? 100 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀರಾ? 500 ரூபாய் கொடுக்கறியா? 500 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀರಾ? ಕೈ ತೂಕು. ಕೈ ಎತ್ತು. கொடுக்கறியா? ஓ, 500 எப்படி கொடுக்கறதா? 500 ರೂಪಾಯಿ ಹೇಗೆ ಕೊಡೋದಾ? இங்க பைபிள் சொல்லுது, ಇಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ, நன்மை செய்தவர்கள். ಒಳ್ಳೆತನ್ನು ಮಾಡಿದವರು. சொல்ல, ಹೇಳಿ, நன்மை செய்தவர்கள். ಒಳಿತನ್ನು ಮಾಡಿದವರು. அப்ப 500 ரூபாய் கூட யாருக்கு ஒரு பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கல. அவங்க பிச்சைக்காரன் நம்ம சொல்லக்கூடாது. கொடுக்கவே இல்லையா? ಕೊಟ್ಟೇ ಇಲ್ವಾ? 1000 ரூபாய் எல்லாம் கொடுத்திருக்கிறேன், 2000 கொடுத்திருக்கிறேன், 5000 கொடுத்திருக்கிறேன். ஹalleluya. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. விதவைகளுக்கு எல்லாம் பிள்ளைங்க படிக்கும்போ 1000 கணக்கு கொடுத்திருக்கிறேன். ವಿಧವೆಯರಿಗೆ ಮಕ್ಕಳು ಓದಿಸೋದಕ್ಕೆ 1000 ಗಟ್ಟಲೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. கொடுக்கிறது யாருக்குமே தெரியாது. ನಾನು ಕೊಡೋದು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு என்கிட்ட பணம் இல்ல கொடுக்கிறதுக்கு. ಈಗ ನನ್ನ ಹತ್ರ ಹಣವಿಲ್ಲ ಕೊಡುವುದಕ್ಕೆ. ஊழியத்தை ஆண்டவர் உயர்த்துற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ಈ ಸೇವೆಯನ್ನು ಎತ್ತುವ ದಿನಗಳು ಬರ್ತಾ ಇದೆ. பேசுறவங்க பேசிட்டே இருக்கட்டும். ಮಾತಾಡುವವರು ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರಲಿ. ஹalleluya. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. சொல்லுங்க சிஸ்டர். ಹೇಳಿ. தீமை செய்யர்கள் ஆக்கினை அடையும்படி எழுதியிருப்பார் களவும் புறப்படுவார்கள். ಕೇಡನ್ನು ಮಾಡುವವರಿಗೆ ನರಕ ದಂಡನೆ ಉಂಟಾಗುವುದಕ್ಕೆ ತೀರ್ಪಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. தீமை செய்தவர்கள், ಕೇಡು ಮಾಡಿದವರು, நன்மையே செய்யாத நாம் பரிசுத்தவான் சொன்னா அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதில்லை. ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡದಲ್ಲಿ ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದೇನೆ ಅಂದ್ರೆ ನಾನು ಎತ್ತಲ್ಪಡಲ್ಲ. 2 ಕೊರಿಂಥಿಯರ್ 2 ಕೊರಿಂಥ 5ನೇ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 10 10ನೇ ವಚನ. ಯಾಕೆಂದರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ದೇಹದ ಮೂಲಕ ನಡೆಸಿದ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಲಿ ಕೆಟ್ಟದಕ್ಕಾಗಲಿ ಸರಿಯಾಗಿ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವೆಲ್ಲರೂ ಕ್ರಿಸ್ತನ ನ್ಯಾಯಾಸನದ ಮುಂದೆ ಯಥಾಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இது எந்த நியாயஸ்நானம்? வெள்ளை சிங்காசனம். ಇದು ಯಾವ ನ್ಯಾಯಾಸನ? ஏனென்றால் ಯಾಕಂದರೆ சரீரத்தில் ತನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ அவனவன் செய்த ಅವನವನು ಮಾಡಿದ ஒவ்வொருவரும் ಪ್ರತಿಯೊಬ್ಬರು Praise the Lord. இந்த சரீரத்தில் ಶರೀರದಲ್ಲಿ வாய் பேசினது, ಬಾಯಿ ಮಾತಾಡಿದ್ದು, கை பாவத்துக்கு நீட்டினது, ಕೈ ಪಾಪಕ್ಕೆ ನೀಟಿದ್ದು, ஏமாத்தினது ವಂಚಿಸಿದ್ದು அவனவன் சரீரத்தில். ಅವನವನ கொஞ்சம் ಶರೀರದಲ್ಲಿ. யோசித்து பார். ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. ஹalleluya. அல்லேலೂಯಾ. இந்த சரீரம் எப்படி இருக்கிறது? ಈ ದೇಹ ಹೇಗಿದೆ? இந்த சரீரம் ಈ ದೇಹ கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. பைபிள் நான் சொல்லவில்லை, ಬೈಬಲ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. சரீரத்தில், ದೇಹದಲ್ಲಿ, இந்த பரிசுத்த சரீரத்தில் ಈ ಪರಿಶುದ್ಧ ದೇಹದಲ್ಲಿ அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது ಅವನವನು ನಡೆಸಿದ ಒಳ್ಳೆದಕ್ಕಾಗಲಿ தக்க ಕೆಟ್ಟದಕ್ಕಾಗಲಿ பலன் அடைவீர்கள். ತಕ್ಕ ಪ್ರತಿಫಲ ಹೊಂದುವಿರಿ. ஹalleluya. அல்லேலூயா. சரீரத்தில் தான் வாய் இருக்கிறது. ಈ ಶರೀರದಲ್ಲೇ ಬಾಯಿ ಇದೆ. எத்தனை மணிக்கூர், ಎಷ್ಟು ಗಂಟೆಗಳು இந்த வாய் ಈ ಬಾಯಿ இயேசுவோட பேசினது. ಯೇಸು ಒಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡಿದ್ದೆ. அது நீ நன்மைதான். ಅದು ನೀನು ಒಳ್ಳೆಯದಂದ್ರೆ, பேசலனா அது தீமை. ನೀನು ಮಾತಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ಕೇಡು. Praise the Lord. 2 கை இருக்கு, கால் இருக்கு. 2 ಕೈ ಇದೆ, 2 ಕಾಲಿದೆ. எத்தனை மணிக்கூர் இந்த கால் ಎಷ್ಟು ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಈ ಕೈ பாவம் ಕಾಲು? செய்ய போனதா? ಪಾಪ ಮಾಡಕ್ ಹೋಗಿದ್ಯಾ? இயேசுவை பேச போய் இருக்கிறதா? ಯೇಸು ಕುರಿತು ಹೇಳಕ್ ಹೋಗಿದ್ಯಾ? இல்ல இந்த கால், ಈ ಕಾಲು, இல்ல இந்த மொபைல் ಈ ಮೊಬೈಲು குறை சொல்ல போனதா? ಚಾಡಿ ಹೇಳಕ್ ಹೋಗಿದ್ಯಾ?
Praise the Lord. Praise the Lord. எதுக்கு போயிருக்குது இந்த கால்? ಏನಕ್ಕೆ ಹೋಗಿದೆ ಕಾಲು? இந்த கை எது செஞ்சிருக்கிறது? ಈ ಕೈ ಏನ್ ಮಾಡಿದೆ? எத்தனை மணிக்கு பைபிளை கையில வச்சு படிச்சிருக்கிற? ಎಷ್ಟು ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಬೈಬಲ್ ಕೈಯಲ್ಲಿ அதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சிருக்கிற. ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ಯಾ? பைபிள் சொல்லுது. ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ சரி அவனவன் நன்மைக்கோ தீமைக்கோ தக்க பலன் அடையும் படிக்கும். ಅವನವನು ಮಾಡಿದ್ದ ಒಳ್ಳೆದಕ್ಕಾಗಲಿ ಕೆಟ್ಟದಕ್ಕಾಗಲಿ ತಕ್ಕ ಫಲ ಹೊಂದುವಂತೆ. Praise the Lord. இந்த சரீரம் செஞ்ச பாவம். ಈ ಶರೀರ ಮಾಡಿದ ಪಾಪ. எவ்வளவு பேச்சு பேசி இருப்பீங்க. ಎಷ್ಟು ಮಾತಾಡಿರ್ತೀರಾ. இந்த ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேரை போட்டு கொடுத்திருப்பீங்க. ಎಷ್ಟು ಜನರನ್ನು ಹಾಕೊಟ್ಟಿರ್ತೀರಾ. எத்தனை பேரை குறை சொல்லி இருப்பீங்க. ಎಷ್ಟು ಜನರ ಮೇಲೆ ಚಾಡಿ ಹೇಳಿರ್ತೀರಾ. அதெல்லாம் தீமை என்று பைபிள் சொல்லுது. ಅವೆಲ್ಲವೂ ಕೇಡು ಎಂದು ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ. தீமையை பின்தொடர்வது மரணத்துக்கு எதுவாகிறான். ಕೇಡನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವನು ಮರಣಕ್ಕೆ இந்த தீமை செய்கிறவன் ಈ ಕೇಡು ಮಾಡುವವನು மரணத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். ದೇವರು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய கற்பனைகளுக்கு ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ விரோதமாய் செய்கைகளுக்கு ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡುವ ಕ್ರಿಯೆಗಳಿಗೆ ದಂಡನೆಯನ್ನು ಯೇಸು ವಿಭಾಗಿಸಿ வைத்துள்ளார் ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இவர் ரெண்டே பாயிண்ட் முடியுது. Hallelujah. ಎರಡು ಪಾಯಿಂಟ್ ಮುಗಿಯುತ್ತೆ. Praise the Lord. அடுத்து சொல்கிறார், ನೆಕ್ಸ್ಟ್ ಹೇಳ್ತಾರೆ, நாமெல்லரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக ನ್ಯಾಯಸ್ಥಾನದ ಮುಂದೆ வெளிப்பட வேண்டும். ಪ್ರಕಟ ಆಗಬೇಕು. ஆவியானவர் சபைக்கு சொல்றவன் காதுள்ளவன் கேட்க கடவான். ಆತ್ಮರು ಸಭೆಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ ಅಂತ ಬರೆ. காது இருந்தா கேளு, ಕಿವಿ ಇದ್ರೆ ಕೇಳು. பாம்பு காதா இருந்தா கேட்காத. ಹಾವಿನ ಕಿವಿ ಆಗಿದ್ರೆ ಕೇಳಬೇಡ. சத்தத்தை கேளு. ಮನುಷ್ಯನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳು. பரிசுத்தாவி இருந்தா ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿದ್ರೆ ಯೇಸುವಿನ சத்தத்தை கேட்ப. ಯೇಸುವಿನ ಶಬ್ದ ಕೇಳ್ತೀಯಾ? ஹalleluya. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ. நாமெல்லாம் எங்க போய் நிக்க வேண்டுமா? ನಾವೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಲ್ಬೇಕು? தேவனுடைய நியாய சிங்காசனத்துல, ದೇವರ ನ್ಯಾಯ ಸಿಂಹಾಸನ ಮುಂದೆ. எத்தனை பேர் ஹalleluya. அங்க நம்ம போக கூடாதுங்க. ಅಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಬಾರದು. பாவம் செய்யறவன் தான் அங்க போய் நிக்கணும். ಪಾಪ ಮಾಡುವವನು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಲ್ಬೇಕು. உலகத்தின் மனிதன் பிறந்த எல்லாருமே, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ஒரு நாள் ಒಂದು ದಿನ தேவனுக்கு முன்பாக ದೇವರ ಮುಂದೆ தங்கள் நியாய தீர்ப்புக்காக ತಮ್ಮ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗಾಗಿ நின்றே ஆக வேண்டும். ನಿಲ್ಲೇಬೇಕು. எல்லா மகிமை இயேசு ஒருவருக்கு. ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ಯೇಸು ಒಬ್ಬರಿಗೆ.